பேர் சித்து குமரேசன். நான் மரியா படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் நான் வந்துட்டு ஆக்னஸ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன், மரியாவோட கசின். ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். நான் ரொம்ப பிடிச்சி பண்ண ஸ்கிரிப்ட் இந்த படம். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டிரெக்டர் ஹரிக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த படம் பண்ணாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இது ஒரு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கடந்து போகக்கூடிய சொசைட்டியை வந்து கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான். அக்டோபர் 3 வந்து தியேட்டருக்கு வருது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு பட்டிங் ஒரு பீப்புளாக நாங்கள் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. ஹாய், நான் சாய் ஸ்ரீ பிரபாகரன். நீங்கள் மரியா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை இயக்கினது ஹரி கேசுதன். இது தமிழில் ஒரு முதல் முறையாக ஒரு ஆன்மீகத்தை ஒரு வேறு மாதிரி புதுமையாக சொன்ன படம். இது நம்மளுடைய சொசைட்டிக்கு ஒரு பெரிய ஒரு குவெஸ்டின் அண்ட் சேலஞ்ச் நாங்கள் பண்ணுறோம். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்கிரிப்ட் அண்ட் இது நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கோம், நம்ம எவ்வளோ எவால்வ் ஆகிருக்கோம் அப்படின்றத ஒரு கேள்வி கேட்குற மாதிரி கூட இந்த படம் அமையும். ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப சிம்பிளாக நம்ம சொசைட்டியில் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆன்மீகத்தை சார்ந்து இந்த கதை எடுத்திருக்கோம். இது ஒரு நீங்கள் ஒரு கன்னியாஸ்திரியாக பார்க்குறீங்களா இந்த கதையில்? இந்த கதாபாத்திரத்தை ஒரு சாதா பொண்ணாக பார்க்குறீங்களா? இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறீங்கன்றது இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே தெரியும். நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸில் தெரியும். ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள். காமிஷ், நான் இந்த படத்தில் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹரிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து எனக்கும் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், என் பேர் பரத் சுதர்ஷன். இந்த ஃபிலிமில் நான் வந்து ஒரு சாங்கும் அண்டர்ஸ்கோர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹரிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இது ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, அந்த ஒரு எமோஷன்ஸை கன்வே பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாகவும் சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட மியூசிக் டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், தினேஷ், ஆதாம் அண்ட் நித்யாவுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. வி ஆர் வெயிட்டிங். தேங்க்யூ. பேர் அபிநயா. இது எனக்கு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ ஹரி, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து எல்லா கேர்ள்ஸுமே நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து தேட்டருக்கு வரது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த படம் தேட்டருக்கு வரப்போகுது. ஸோ October 3 எல்லாருமே தேட்டரில் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ஆதம். ஐம் ஃப்ரம் കേരള. நான் இது വളരെ ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ളൊരു ജോണറായിരുന്നു ഇത്. സോ ഇറ്റ് വാസ് വെരി എക്സ്പെരിമെൻ്റൽ ടു മീ. ഐ ഹാവ് ഡൺ, me and my team done some music in this movie. It was really great pleasure to work with you. It was Hari. Thank you. நான் இதில் சாயோட அம்மாவாக பண்ணியிருக்கிறேன். என் பேர் சுதா. என்னோட கேரக்டர் நேம் டேனியலா. கேரக்டர் நேம் டேனியலா. எனக்கு அது இப்போ தான் தெரியும். ஏன்னா அம்மான்னு தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ மூவி என்னென்னா, இப்போது ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும், பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்களோட விஷ் என்னவோ அதை சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் நம்ம மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை காட்டுற ஒரு படமும் கூட இது. எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். என் பேர் விக்னேஷ். இது என்னோட செகண்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து இதே இடத்துல கல்யாணத்துக்கு பின் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தேன் ஹீரோவா. இது என்னோட செகண்ட் ஃபிலிம். ஹரிக்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றி. ஏன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக 2 பேருமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆரம்பத்து ஸ்டேஜ்லேருந்தே எனக்கு தெரியும் நல்லாவே. மரியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, இந்த படம் வெறும் கேர்ள்ஸ் மட்டும், லேடிஸ் மட்டும் பார்க்கக்கூடிய படம் இல்லை. எல்லாருமே பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கணும். பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அதை வச்சு தான் அடுத்த ஜென்ரேஷன் வளரும். ஸோ இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், யங் டீம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ரிலீஜனை நாங்கள் தப்பாகவும் பேசலை, பெண்களை பற்றியும் எதுவும் தப்பாகவும் காட்டல. ஸோ நடக்கிற ரியாலிட்டியை பேசியிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. என் பேர் மணிசங்கர்ஜி. நான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹரி கேசுதனுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், டேரக்டருக்கு. அண்ட் ஹரியோத்ரா சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
ஸோ தேங்க்யூ. பாலாஜி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ அருண் ரோடு. ஃபஸ்ட்டு ஹரி அண்ணாவுக்கு என்னோட ரொம்ப நன்றி. ஸோ நன்றியை தாண்டி அவர் எங்கள் அண்ணா. ஸோ அவர் காலேஜ் டைம் வந்து என் கூட இருந்து நிறைய எனக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எனக்கு வச்சு பண்ணிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இந்த படத்தை. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து அந்த ஒரு பாயிண்ட் தான் எல்லாமே அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் கிட்டத்தட்ட. ஸோ யாருக்கு என்ன வேணால் இந்த ஹியூமன் எமோஷன்ஸை வரலான்றது தான் அவர் சூப்பராக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேஸ் பிளாட்ஃபார்மில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தியேட்டரில் எல்லாருமே பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரேகா குமணன். நான் இதில் ரேச்சல்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ விசிபிளாக இல்லை அது. இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இங்கே வந்திருக்கேன். ஏன்னா படத்துக்கு சொல்ல வந்த மெசேஜ்க்கு என்ன தேவைப்பட்டதோ அதை ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க ஹரி. அண்ட் எல்லா டீமில் இருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சமுதாயத்தில் இருக்கிற கட்டமைப்பில் யார் எப்படி இருக்கணும்னு சில விதிமுறைகள் தான் இருக்குதான். ஆனால் அதில் எப்படி இருக்கலான்றது ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருக்கிற ரைட்ஸும் கூட. ஸோ அதை தான் இங்கே பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபீமேலாக அவங்களுக்குன்னு கொடுத்துருந்த ஒரு கட்டமைப்பு இருந்தது. பட் அதுலேருந்து அவங்க இருக்கணுமா வேணாமான்னு ஒரு முடிவெடுத்து ஒரு விதமாக ட்ராவல் பண்ணாங்க மரியா. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்களும் உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. படத்தை பார்த்துட்டு October 3 அன்னைக்கு மக்களும் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங். என்னோட பேர் தினேஷ் முனீஸ்வரன். மரியா படத்தில் பூவின் கோபம் அப்படின்ற பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஹரி டு சுதன் அண்ட் ஆல்சோ பரத் ஃபார் லெண்டிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கோலிவுட்டில் இட்ஸ் அ வெரி நீஷே அட்டம். ஸோ கைண்ட்லி படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் நித்யஸ்ரீ. நான் பூவின் கோபம் அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் மரியா படத்தில். நான் வந்து பரத் சுதர்ஷன் அண்ட் டீம் தேங்க் பண்ணுறேன். அண்ட் டிரெக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கான்செப்சுவலி ரொம்ப நியூ ஃபில்ம் இன் கோலிவுட். ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இல்லை பாவலண்ணாக்கு இந்த படம் வந்து பாவலண்ணா வந்து இல்லைனா இந்த படத்தில் பெரிய ஒரு விஷயம் நாங்கள் லாஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த கதைக்கு வந்து எல்லாத்தையுமே பற்றி சொன்னது அவர் மட்டும்தான். ஸோ அதனால் அவர் இல்லைனா இந்த கதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு எங்கே போயிருக்குன்னு தெரியாது. இவ்வளோ தூரத்துக்கு எடுத்து வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் பாவலண்ணா தான். ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம். அடுத்த இப்போ 2 பெரிய படங்கள் இருக்குது. இந்த பெரிய படங்களுக்கு நடுவில் வந்து மரியாவும் வருது. ஸோ மரியாவை வந்து கண்டிப்பாக வந்து ஊடக நண்பர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஒரு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப எல்லாமே புதுசாக இப்போ தான் வராங்க. அதனால் புதுசாக ஒரு போல்டாக ஒரு அட்டம் பண்ணும்போது எப்பவுமே வந்து நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. இந்த ஆதரவு வந்து மரியா டீமுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தருவீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட போய் இது சேரும்போது தான் இந்த மாதிரியான ஒரு கட் ஃபீலோட அடுத்த ஒரு புதுசான ஒரு தைரியமாக நம்ம சொல்லலாம், நம்ம மனசில் இருக்கிற கதைகளை பேசலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு புதுசாக வரக்கூடிய இயக்குநர்களுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். அதனால் கண்டிப்பாக தயவு செஞ்சு வந்து இந்த மரியா படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மக்கள் வந்து உள்ள தேட்டருக்கு வர்றதுக்கான என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். மரியா சார்பில் மரியா டீமினுடைய சார்பில் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்த டீமுமே உங்களோட சேர்ந்தால் நானுமே இன்றைக்கி படம் பார்த்தேன். எனக்குமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரியான ஒன்று இருந்துச்சு. ஹரி மாதிரியான ஒரு புதுசான யங்ஸ்டர்ஸ் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான புது அட்டம்ஸ் வந்து வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நன்றி ஊடக நண்பர்கள். பேர் ஆதவன். இந்த படத்தில் ஈபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஹரியோட விஷன் தான் வந்துட்டு. அண்ட் அதை நம்பி வந்தவங்க நாங்கள் எல்லாருமே வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை. அண்ட் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த படத்தை வந்து லைக் பப்ளிக்கிட்ட போய் சேர்க்கறதால வந்துட்டு லைக் கண்டெம்பரரி சினிமா மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை உண்டாக்கும். அது அடுத்தடுத்து நிறைய இந்த மாதிரி படங்கள் வரதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கும். அண்ட் இந்த படத்தை லைக் கொண்டு வந்து தியேட்டருக்கு சேர்த்த சார் லைக் ஹரி உத்ராவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல 2 பேர் வர முடியல. அரவிந்த் கோபாலகிருஷ்ணன் இன்னொரு மியூசிக் டைரக்டர் அண்ட் வந்து அதுக்கப்புறம் எடிட்டர் நிஷார் ஷரீஃப்ன்ட்டு அவர் வர முடியல 2 பேர்னாலையும். ஸோ அவங்க சார்பாக நான் வந்துட்டு லைக் அவங்க சைடில் நான் இது பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் கம்ப்ளீட்டாக குரூப் சப்போர்ட் பண்ணுங்கள். கேஷ் வந்து லைக் நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருமே படம் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. ஆக்சுவலி வந்து என்னென்னா நம்ம ஒரு கிரியேட்டர் அண்ட் ரைட்டராக வந்து
நான் படத்தில் என்னென்ன நான் சொல்லணும்னு நினச்சனோ எதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினச்சனோ அது எல்லாத்தையுமே த்ரூ ஸ்க்ரீன் ப்ளே ஃப்ரேம்ஸ் அண்ட் த்ரூ கேரக்டர்ஸ் மூலமாக நான் சொல்லிட்டேன். ஸோ திருப்பி அதை பற்றி நான் இது சொல்ல வந்தேன் அப்படி சொல்ல வந்தேன் நான் சொல்ல விரும்பல. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஒரு டுவாலிட்டி இந்த கதை ப்ளேஸ் பண்ணுதுன்னு. இதை நம்பி இதை தேட்டருக்கு என்னை சப்போர்ட்டிவாக கூட நின்ன உத்ரா அண்ணாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டரு. அவரை நான் சாருன்னு கூப்பிட்றத விட அண்ணான்னு கூப்பிட்றது தான் அதிகம். ஏன்னா ஒரு கண்டென்ட்டை நம்ம தைரியமாக நான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கதையை நம்ம எழுதுறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது, அதை உருவாக்குறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அது ஃபினிஷ் ஆகி அது வெளியே போகும்போது அதை விட முக்கியமான ஒரு பர்சன், நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த கதையை வெளியே கொண்டு போக முடியும். அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணி உள்ளே வந்தவர் தான் உத்ரா அண்ணா. அவர் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இங்கே நான் இல்லவே இல்லை. அதுக்கு நான் எப்போவுமே அவருக்கு கிராட்டிடியூடாக நான் இருக்கேன். அண்ட் மோரோவர் படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே உங்கள்கிட்ட அவங்கள பற்றி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்றதை மட்டும் நான் நம்புகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே தான் மக்களுக்கும் போய் சேரும். ஏன்னா இந்த படம் வெளியே போகும்போது ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் இது வெளியே கொண்டு போகணும். அது மட்டும்தான் இதோட மெயின் எய்ம். இது சரி அது தப்பு அப்படின்னு எங்கேயும் சொல்லப்படலை, எங்கேயுமே அது டெஃபினட்டிவாக ரெஜிஸ்டரும் பண்ணப்படலை. அதனால தான் கிளைமேக்ஸ் டு த ஆடியன்ஸாக விட்டதுக்கான காரணமுமே அதுதான். ஸோ இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னன்னா இப்போ இந்துக்கு ஆப்போசிட் பீக்கா, சரிங்களா? நீங்க கிறிஸ்டியன்ஸ்க்கு ஆப்போசிட் நீங்க ஒரு விஷயம் காட்டுறீங்க, அது உண்மையா இருக்கா? இது வரைக்கும் உண்மையா இருக்கனால தான் எடுத்துருக்கேன். சொல்றீங்க நீங்க உண்மையா இருக்குன்னு. அப்ப நன்மை அது மாறலாமா? இல்ல வச்சிருக்கீங்க, அது எந்த ஒரு கிறிஸ்டியன்ஸுக்குமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம், அது நீங்க வச்சிருக்கீங்க. ஏன் எந்த சீன் சார் சொல்றீங்க நீங்க? கடைசியா நீங்க ஒரு விஷயம் அது நாங்க ஓபன் பண்ணா அது கிளைமேக்ஸ்ல வந்துரும். இல்லை சார், ஓப்பனாக சொல்லணும்னா இது யாரையும் ஹர்ட் பண்ணணும், யாரையும் குத்தணும் அப்படின்னு அந்த இன்டென்ஷன்ல இந்த கதை எடுக்கவே இல்லை. அதனால தான் கடைசில அந்த கிளைமேக்ஸ் கிறிஸ்தவர்கள் மனசை காயப்படுத்தாது நீங்க நம்புறீங்களா? இல்லை, நான் நம்புறேன். படைப்பாளினா யாரோடையும் பெரும்பான்மை மக்கள் நம்பக்கூடிய உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்ணல, நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறேன். நாங்க பண்ணதா ஃபீல் பண்றோம், நீங்க பண்ணல நம்புறீங்களா? இல்லை, நான் அதை நம்புறதுனால தான் அந்த கதையை எழுதுனா அதை எடுத்திருக்கேன். கிறிஸ்தவர்களுடைய மனசை காயப்படுத்தா நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன் சார். வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நீங்க போயிருக்கேன் சார். மதத்துல உள்ளவங்களும் கோயிலுக்கு போறாங்க. அன்னை மாதா நீங்க ஒரு தவறான ஒரு சித்தரிப்புல இல்லையே. இல்லை சார், அப்படி எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணப்படல. எங்கேயுமே அதுக்கான ரெஃபரன்ஸும் எங்கேயுமே வைக்கவே இல்லை சார். நீங்க மரியான்னு பேர் வச்சிருக்கீங்களா? அப்போ அன்னை மாதாவை மும்மதத்துல உள்ளவங்க இல்ல. வேளாங்கண்ணி கோயில் கிறிஸ்தவர்கள் போறாங்க, இந்துக்கள் போறாங்க, கிறிஸ்டின்ஸ் போறாங்க, எல்லாருமே போறாங்க. அது தவறான ஒரு சித்தரிப்புல நீங்க காட்டுறீங்க கிளைமேக்ஸ்ல. இல்லை சார், இது தவறான சித்தரிப்பா காட்டவே இல்லை சார். அதனால தான் பிகினிங்ல இருந்தே படத்துல ஒரு கோட் இருக்கும், டு ரீச் தி ஹோலினஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ் ஆல் தி அன்ஹோலினஸ் ஒன்று இருக்கும். அதுக்கான ஸ்டேஷன் இது ஆன்டி கிரைஸ்ட்க்கு ஒரு இது காட்டி கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான படம் தான் நீங்க சொல்லிருக்கீங்க. எங்க சொல்லிருக்கீங்க? இல்ல, வெளியே வரணும் எல்லாமே கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியே வரணும். இல்ல சார், இப்போ நான் ஒரு வேர்ல்டு வார் 2 பத்தி ஒரு படம் எடுக்கிறேன்னா நான் ஹிட்லரை பத்தி நான் பேசணும், நான் நாசிஸை பத்தி காட்டணும். ஸோ அதுதான் அந்த கதையோட கிரியேட்டரோட இயல்பு. அதுதான் அப்போ ஒரு நன்னை பற்றின ஒரு கதையை நான் எடுக்கும்போது கிறிஸ்டியானிட்டின்றது என்னோட பேக்ட்ராப். அது ஒரு கிரியேட்டிவ் பிளாட். அது எந்த ஒரு தனி மனிதர் தாக்குதலோ எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்தணுன்ற நோக்கத்தில் எடுக்கப்படவில்லை. அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்திருந்தால் இத்தனை பேர் யாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை ரொம்ப நான் தாழ்மையோடு நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அற்புதமான ஒரு திரைப்படம். இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். அதாவது ஒரு பெண்ணுடைய உணர்வு, அது மதம்ங்கிறது எந்த அளவுக்கு அதை புஷ் பண்ணி வைக்குது அந்த உணர்வு அப்படிங்கிறது அதுலேயே ஒரு முழு படம் பார்த்த திருப்தியும் கிடைச்சிருக்கு. ஆனால் ஆஃப்டர் இன்டர்வல் பார்க்குறப்ப இந்த மதத்துக்கு பதிலாக இன்னொரு மதம் இருக்குது, இதெல்லாம் காட்டுறீங்க. அது இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது வருது. இதில் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறது இந்துக்கள், இந்து மத சாமியார்கள். இப்போ கூட பார்த்தா அன்னபூர்ணின்னு ஒரு சாமியார் பற்றி கூட சர்ச்சையெல்லாம் வந்துருக்கு. அப்போ அதே மாதிரி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னாலே நம்ம இந்த இதெல்லாம் பார்க்குறோம், நிறையா இந்து மத பெண் சாமியார்களே இருப்பாங்க. இதெல்லாம் பெரும்பான்மையில இருக்கிறத ஒரு சிறுபான்மை விஷயத்தை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? இல்ல இது சிறுபான்மை பெரும்பான்மைன்னு அவ்வளவு பெரிய டேர்ம்ஸ்குள்ள இதை கொண்டு போவேனா? டோட்டலா அக்செப்ட் பண்றேன், எக்ஸெப்ட் கிளைமாக்ஸ். அவ்வளவு தூரம் புரட்சிகரமா கிறிஸ்தவத்தை பத்தி இது வரைக்கும் எவனும் தோல்விச்சு காட்டிருக்கோம். ஓகே சார். கிறிஸ்தவ மதத்தினுடைய தோல்விச்சு பாவல் விஷயங்களா இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு தெரியாது.
அதான் கொஞ்சம் உள்ள வந்து அப்படி சொன்னீங்கன்னா இருங்க நான் கேட்டதுக்கு அவர் சொல்லட்டா அப்புறம் சரி அவர் இல்லை சார், நான் எந்த ஒரு இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு அந்த அவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இதை நான் பார்க்கவே இல்லை. நான் ஏன் நீங்கள் கேட்குறது புரியுது, இத்தனை கடவுள் இருக்காங்க, ஏன் வந்து இந்த இதை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்னுன்ற ஒரு கேரக்டர் வந்து யூனிவர்சலாக நம்ம எவ்வளவோ ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் நம்ம பரிச்சயப்பட்ட ஒரு கேரக்டர் அது. இப்போ ஒரு ரைட்டர் டேரக்டராக ஃபஸ்ட் டைம் நான் என் படத்தை கொண்டு போகும்போது என்னோட ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். அது ஸ்ட்ராங்காக இருக்குன்றது வந்து கண்டென்ட்டில் மட்டும் இல்லை, நம்ம எந்த கேரக்டர் கிரியேட் பண்ணுறோன்றதுல இருக்குது. அப்போ நன்னுன்றது வந்து ஒரு யூனிவர்சல் கேரக்டர். அது வந்து அங்கே அப்ராடில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, அதில் ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு கேரக்டர். இல்லை சார், நான் சொல்றது கேளுங்க. இப்போ என்னன்னா, எப்போவுமே ஒரு கேரக்டரை உருவாக்குறதுல வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கும். அப்படிப்பட்ட நம்மளுக்கு அந்நியப்பட்ட ஒரு கேரக்டர் எடுத்து எழுதுறது தான் ஒரு கிரியேட்டருக்கு ஒரு சேலஞ்சு. ஸோ அதுவும் இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பெண் அப்படின்னும் போது, நான் ஒரு ரைட்டர், நான் வந்து ஒரு ஆண், ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதுறதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அது வந்து எனக்கு ஒரு கிரியேட்டிவ் பாயிண்ட்லேருந்து மட்டுமே தான் அது எழுதப்பட்டதை தவிர்த்து வேற எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனும் இது எடுக்கவே இல்லை. அதுதான் தெரிச்சு. என்ன சார் கதையில் சொன்னபடி பார்த்தா அது மட்டும் தான் உங்களுக்கு ஒடுக்கப்படுது. நீங்கள் சிரிச்சிடலாம் சார், நீங்கள் சிரிக்கலாம், கோவப்படலாம், அழுதுடலாம், நடு ரோட்லேயே எல்லாத்தையுமே பண்ணலாம். சில விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ ஒரு நன்னா இருக்கும்போது அவங்க சிரிக்கலாம், கோவப்படலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியாது. அதை பண்ணக்கூடிய இடத்துல அவங்க போகலை. அங்கே சுற்றி இருக்க அந்த வேர்ல்டு அதை வந்து ப்ரொவோக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு ஏர்ஜ் வரும். அதை தான் நான் காமிச்சிருக்கேன் தவிர்த்து யாரையுமே நான் தப்பாக சொல்லலை. அப்படியா சார் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சார்? புரட்சிகரமான கருத்தை எடுத்துருக்கீங்க. இல்ல ஏன் சொல்றீங்க? கிளைமாக்ஸ்ல அவ்வளவு புரட்சியா இல்லையா சார்? இல்ல சார், நான் புரட்சி பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் சார், இது வரைக்கும் சினிமாவில் கிறிஸ்டியானிட்டிய உண்மை விஷயங்களை, பல இருட்டடிப்பு விஷயங்களை கொண்டு வந்த பெருமை உங்களுக்கு தான். அது என்னுடைய பாராட்டு. ஆனா அன்பினிஷ்டா முடிச்சுக்கீங்களே, அந்த பெண்ணு வாழ்றாளா வாழலையா, இல்லாட்டி கன்சீவ் ஆயிட்டாளா, இல்லாட்டி இல்ல தலைகளை மாறிட்டாளா? இல்லை சார், அதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். என்னன்னா, படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் பிகினிங்லேருந்து கதை வந்து ஒரு ட்ராமாவாகவே போகாது. நடுவில் நிறைய சரியல் விஷயங்கள் உள்ளங்க வரும். நிறைய இமேஜஸாக இருக்கட்டும், சில டிஃப்ரெண்டான கேரக்டர் சிம்பிள்ஸ் நான் உள்ளே காட்டுறதுக்கான அர்த்தமே என்னன்னா, இது வந்து ஒரு ட்ராமா மட்டுமே கிடையாது, ட்ராமா கம் சரியல் ஃபிலிம் அப்படின்றத நம்ம காட்டுறோம். அப்போது கடைசியில் நீங்கள் கேட்ட அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது, கிளைமேக்ஸ் நடக்கும்போது, நான் 2 குளோபலான விஷயங்களை பற்றி பேசுகிறேன். இந்த பக்கம் கிறிஸ்டியானிட்டின்னு ஒன்று பேசுகிறேன், அதுக்கு எதிராக இருக்க ஒரு விஷயம் ஒன்று பேசுகிறேன். ஸோ வாழ்க்கையே வந்து அந்த இன்யான் தியரி மாதிரி தான். ஒரு கருப்புக்குள்ளேயும் ஒரு வெள்ளை இருக்குது, ஒரு வெள்ளைக்குள்ளேயும் ஒரு கருப்பு இருக்குது. டுவாலிட்டி ஆஃப் மென், நம்மளுக்குள்ள வந்து கிரேனஸும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ அதை இந்த படத்தில் காட்டணும். அது அதோட மெயின் இன்டென்ஷனுக்கு மட்டும்தான் அது எடுக்கப்பட்டது. அண்ட் மோரோவர் அதோட கிளைமேக்ஸோட இன்டென்ஷன் ஏன் அப்படி நான் விட்டுருக்கேன் அப்படின்னா, 2 குளோபல் டாப்பிக்கை நான் பேசியிருக்கும் போது இது சரி இது தவறு அப்படின்ற பதிலை வந்து சொல்லக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது. நான் இன்னைக்கு சொல்கிற பதில் இன்னைக்கு எனக்கு சரியாக படலாம், ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் இந்த படத்தில் சொன்ன பதில் எனக்கு தப்பாக இருக்கும். அப்போ அதை வந்து நான் டிஸ்கஷனை வந்து ஆடியன்ஸ் கிட்ட விடுறது தான் பெஸ்ட்டு. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எண்டிங் தான் இதுக்கு தேவைப்படும் எனக்கு தோணுச்சு. அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு நான் நம்பினேன். அதனால தான் அப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்டான ஒரு எண்டிங். ஓகே, பிளாக்கா இருந்தா யோசிச்சு பாருங்கன்னு சார் பேசுறது ரொம்ப சூப்பரா இருந்தது. அவ்வளவு துணிச்சலாம் அந்த விஷயங்கள்லாம் பேசுனீங்க. கிளைமாக்ஸையே எங்க முடிவுக்கு விட்டீங்க? சரி, இல்லை அதான் சார், நான் என்ன நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்புற ஆளு சார். எப்போவுமே ஃபிலிம் மேக்கர்ஸை விட ஆடியன்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் வந்து நம்மளை விட ஒரு 10 மடங்கு அறிவாளிகள் நம்புற ஒரு ஆள். ஸோ அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும் நான் என்ன ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன்னு. அதை நீங்கள் டீகோட் பண்ணி அதை உங்கள் காதால் கேட்குறதா எனக்கு சந்தோஷம். அப்போது நீங்கள் ஒரு கிளைமேக்ஸ் சொல்வீங்க, அவர் ஒரு கிளைமேக்ஸ் சொல்லுவார், இவர் ஒரு கிளைமேக்ஸ் சொல்லுவார். அப்போது ஒரு கதைக்கு நான் கிளைமேக்ஸ் கொடுக்க விரும்பல. நீங்கள் இத்தனை கிளைமேக்ஸ் சொல்லும்போது இத்தனை பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த கதைகள் வருதா அப்படின்னும் போது அதை கேட்குறது தான் ஒரு கிரியேட்டரோட ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதோட இன்டென்ஷன் மட்டும்தான் அது. அதுக்கு அதான் உண்மை. நீ உன்னுடைய விருப்பத்தை மட்டும்தான் நீ யோசிக்கிற, ஆனால் மற்றவங்க அதில் காயப்படுவாங்களே நீ யோசிக்கலன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா கிளைமேக்ஸ்ல. ஆமாம், அது என்ன படம்? ஆமாம் சார். ஏன்னா இப்போ இப்போ நீங்கள் சொன்னது கரெக்ட் பாயிண்ட். நீங்கள் சொன்ன பாயிண்ட்ல என்னன்னா, அப்போ அந்த பொண்ணு வந்து தப்பாக இருக்குன்னா கேரக்டர்ஸே நிறைய கேள்விகள் அவளுக்கு கேட்குது. நீங்கள் தப்பான ட்ராக்ல போறீங்க, தப்பு பண்ணுறீங்க, அது அந்த சீன் நான் ஏன் சார் வைக்கணும்? அப்போ அதை தப்புன்னு தான் நான் ஒரு இடத்துல காட்டுறேன். என்னன்னா, வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்த காட்டணும்னா நான் கெட்ட விஷயத்த காமிச்சு தான் ஆகணும். இந்த கருப்பு டெஃபினேஷனாக தெரியணும்னா நான் ஒயிட் பேக்ரவுண்டில் நின்னா தான் தெரியும், கருப்பில் நின்னா தெரிய மாட்டேன். அதோட ஃபிலாசபி தான் இது. என்ன அந்த கதாநாயகி கிளைமேக்ஸ்ல கன்சீவ் ஆகுது இல்லையா, அப்போ இயேசு மீண்டும் வராருன்னு காட்டுறீங்களா எப்படி? அது உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதுதான் சார். ஆனா நன்மைகளா உங்களுக்கு நிச்சயமா எதிர்ப்பு இருக்கும் சார். படத்துல எல்லா விஷயம் சொல்றீங்க, தோல் விஷயம்லாம் சொன்னாரு.
இப்போ இருக்க ஜென்ரேஷன் எங்கள் பொண்ணுங்க சரக்கு அடிக்கிறாங்களா, லிவிங் டுகெதர் இருக்காங்களா? உங்கள் டீமில் யாரெல்லாம் லிவிங் டுகெதர் இருக்காங்க? சார் அது அவங்களோட பர்சனல், அதை எப்படி சார் சொல்ல முடியும் நம்ம? நீங்கள் காமிக்கிட்டு தமிழ்நாட்டு பொண்ணுங்கலாம் இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டு பொண்ணுங்கன்னு எங்கேயும் நான் காட்டல. வந்து ஒரு வீட்டில் இருக்கு, மீதி பசங்க லிவிங்ல இருக்காங்கன்னு காமிக்கிறீங்க. இல்லை இப்போ சில படங்களில் வந்து லவ் வந்து பண்ணாங்கன்னா அவங்க என்ன இதில் பர்சனல் லவ்வில் இது பண்ணியிருக்காங்களா இல்லை ப்ரொஃபஷனலில் பண்ணியிருக்காங்களா நீங்கள் மற்ற படங்களில் கேட்குறீங்களா? இல்லை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி. இல்லை மற்ற படங்களில் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதே கிடையாது. எல்லாருமே கேட்டுட்டாரு. மற்ற படங்களில் நான் இதான் கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க எல்லாருமே கேட்டுட்டா இருக்காங்க. சார் தப்பு அப்படி இல்லை சார், கண்டிப்பா அந்த ஒரு நோக்கம் கிடையவே கிடையாது சார், கிடையவே கிடையாது. தேங்க்யூ தேங்க்யூ. எடுத்தாலே ஒரு கான்ட்ரவர்சி வரும். சட்டானிக் வெர்சஸ் சல்மான் ருஷ்டியோட புக் எவ்வளவு கான்ட்ரவர்சி இல்லை சார், இது இந்த கதையை எடுக்கும்போது கிறிஸ்டியானிட்டி போர்ஷன்ஸாக இருக்கட்டும் சரி, ஆன்டி கிரைஸ்ட் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் சரி, அது ரெண்டுத்துக்குமே R&D இல்லாமல் தீசஸ் இல்லாமல் எடுக்கல. இந்த ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 வருஷம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, தீசஸ் மட்டும். நீங்க சொன்னபடி பார்க்கணும். டீம்ல சார், டீம்ல யாராவது கிறிஸ்டியன் இருக்கீங்களா? சென்சார் பார்த்து என்ன சொன்னாங்க? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்காங்க. முஸ்லிம்ஸ் என்ன சொன்னாங்க, கிறிஸ்டியன்ஸ் என்ன சொன்னாங்க, இந்துஸ் என்ன சொன்னாங்க? ஏன் கேக்குறேன்னா, அதுல வந்து எல்லாரும் கலந்து இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் எதிரான படம் மாதிரி எங்களுக்கு தோணுது சார், எனக்கு தோணுது. சரியா? அதனால இது கேள்வி கேட்குறேன். இல்லை சார், இப்போ நீங்கள் கேட்ட அந்த சென்சார் போர்டில் இருக்க ஆஃபீஸர்ஸ் வந்து இந்துவா முஸ்லீமானா எனக்கு தெரியாது. ஏன்னா படத்தை வந்து உள்ள கமிட்டியில் பார்ப்பாங்க, நான் வெளியே உட்காந்துட்டு இருப்பேன். உள்ளே என்ன நடக்குது, அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தப்பான படம் அப்படின்னா இதை எதுக்கு அவங்க சென்சார் பண்ணி வெளியே விட்டுருக்கணும்? ஏன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் நீங்கள் சொன்ன அந்த சென்சார் போர்டு அதிலிருந்தே பேசினோன்னா, ஒரு சின்ன வந்து ஒரு பால் பாக்கெட் விற்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சோப்பு விளம்பரம் கூட நம்ம போய் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வந்தால் தான் அதில் இருக்க நேம்ஸோ என்னென்ன போடணுமோ நம்ம வெளியே வரோம். அப்போது ஒரு வெகுஜனமாக ஒரு மக்கள்கிட்ட ஒரு படம் போய் சேர போதுன்னும் போது நீங்கள் சொல்கிற சர்ச்சையை இது கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதை கண்டிப்பாக வெளியே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன் வெளியே விட்டுருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குது, அவ்வளோதான். கட்ஸ் இருக்கு, கட்ஸ் இருக்கு. புரியல. இல்ல இல்ல, அது வாண்டடா, அது இன்க்ளூடட் இன் கட்ஸ். சார் இது பெரியார் ஸ்ட்ரீட் ஹர்ஜன் அப்படின்னு வந்து அந்த நோட்டீஸ்ல வச்சிருக்கீங்க. பெண்ணுரிமை போராளி பெரியார் தமிழகத்துக்கு தெரியும். எக்ஸாக்டா நீங்க பெரியார் ஸ்ட்ரீட் ஹர்ஜன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீட் பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த ஸ்ட்ரீட்டே ஃபேக் தான் சார், அந்த ஸ்ட்ரீட்டே ஃபேக். சும்மா கதை இதுதான் நான் சொல்ல வரேன். நான் பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது. நான் என்னோட பர்சனல் நான் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்றதை வந்து அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். அது என்னோட தனிப்பட்ட உரிமை, என்னோட ஒரு அது சிட்டிசனாக எனக்கு அந்த உரிமை இருக்குது. அதை சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்றது இருக்குது. இப்போ படத்தில் நீங்கள் பார்த்த அது இருக்குல்ல, இது வந்து படம்ன்றதே ஒரு ஃபிக்ஷன் தான். இது ஒரு புனைப்பு. தகவல்கள், கேள்விப்பட்ட தகவல்கள் இருந்து எடுத்து நம்ம உருவாக்க கற்பனைகளோட மெர்ஜ் ஆகி ஒரு கதையை நம்ம பண்றோம். அதனால நம்ம காட்டக்கூடிய இப்போ இதே மாதிரி கேரக்டர்ஸ் ரியல் டைம்ல வாழுதுன்னு சொல்ல முடியாது. படம்ன்றது ஒரு புனைப்பு தான். ஹர்ஜன்ங்கிற வார்த்தையை வந்து காந்தி தான் வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருக்கிறாரு. சரி, நீங்க அதை வந்து எனக்கு தெரியாது. நீங்க சொல்லி தான் காந்தி யூஸ் பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியல. இல்ல சார், அது நீங்க சொல்லி தான். இல்ல, நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். ஏன்னா அவங்க நிறைய சீன் நல்லா பண்ணியிருக்காங்க, போல்டா பண்ணியிருக்காங்க. சரி, தேங்க்யூ. கிட்ட நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்க? அவங்க கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணல. நான் வந்து அவங்க கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு நரேஷன் பண்ணேன். ஸ்கிரிப்ட் ஃபுல் பவுண்டு கொடுத்தாங்க, படிச்சாங்க. படிச்சுட்டு ஒரு 2 நாள் டைம் எடுத்துட்டு அவங்களோட டிசிஷன் சொன்னாங்க. அவ்வளோதான் சார். தேங்க்யூ. இல்லை, ரொம்ப ஒரு பேசிக்கான கட்ஸ் இருந்தது. ரொம்ப ஏன்னா ஏ சர்டிஃபிகேட்ன்றதுனால கட்ஸ் இல்லாமல் இல்லை, நிறையா கட்ஸ் இருந்தது. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குல்ல. அவங்க வந்து மக்களுக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு சென்சார் போர்டு இருக்குது அப்படின்னும் போது அதை முடிச்சுட்டு அவங்களோட இது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை அவங்களோட பாயிண்ட்லேருந்து அவங்க சொல்கிற கட்ஸு சில இதுவாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஷூட்டிங்கில் வந்து பார்க்கும்போது நம்ம நினச்ச கேமரா கூட சம்டைம்ஸ் கிடைக்காது, நினச்ச லென்ஸு கிடைக்காது. அப்போ அங்கேயே நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி உடையுது. அப்போ இவங்க கட்ஸு சொல்கிறதுனால என் கிரியேட்டிவிட்டி உடையுதுன்னு சொல்கிறதுல வந்து அது ஒரு முட்டாள்தனம் நான் நினைக்கிறேன். ஏன்னா கிரியேட்டிவ் காம்ப்ரமைசேஷன்றது வந்து ஸ்கிரிப்ட்லேருந்தே இருக்குது. நிறைய டெலிட்டட் சீன்ஸ் இருக்குது, நிறைய டெலிட்டட்
ரைட்டிங்லேயே இருக்குது. அப்படின்னும் போது இது அவங்களோட பாயிண்ட்லேருந்து அது கரெக்டு. அந்த கட்சி எந்த ஒரு வகையிலையும் வந்து கிரியேட்டிவாக படத்தை பாதிக்கல. கருத்து இல்லை. டைரக்ட்ல ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் சொன்னார், அவர் இங்கே இருக்காரு, ஆர்எஸ்எஸ் காசில் எடுக்கப்பட்ட படம் இதே பிரஸ் மீட் நடந்தது. விஜயாண்டி சார் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் மேட்டர் சொல்லும் போது கிருஷ்ணாஷ்டேந்து ஒரு இது கேட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி ஒரு இது பண்ணாங்க, எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. சப்போஸ் கிருஷ்ணாடி பார்த்துட்டு இது மாதிரி வந்தாங்கன்னா பிரச்சனை தேட்டரில் விடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை, உண்மையிலேயே அவங்களோட மனசு புண்படுச்சுன்னு அப்பாலஜைஸ் பண்ணுறதுல நான் யோசிக்கிறதா இல்லை, நான் பண்ணுவேன். ரெடி டு இதுதான். ஸோ வந்து அவர் படத்தில் ஃபுல்லாக டைலாக், எல்லாரும் டைலாக், அவர் பெரிய டைலாக், நிறைய டைலாக் ஏன் மென்ஷன் பண்ணீங்க வச்சுக்கீங்க? இல்லாட்டி அவர் தைரியமா நான் பார்த்துருவேன் வேடா இது நடந்தாலும் இல்லை, அப்படி இல்லை. அந்த கேரக்டரோட டிசைன் அப்படி இல்லை. நான் வரல. இப்போ நீங்கள் கேட்குற வரைக்கும் எனக்கு பயம் இருக்க தான் செய்யுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பயம்லாம் எனக்கு இருக்க தான் செய்யுது. ரொம்ப நல்லது. பாதுகாப்போடு இருங்க. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தான் முதலாளி. ஏன்னா எல்லா விஷயம் ஆன்டி கிறிஸ்டியானிட்டி பூரா சொல்லுவீங்க. ஆனா அது ஆனா நீங்களாம் இருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்க, எங்களை பத்திரமா எடுத்துட்டு போய் சேர்த்துருவீங்கிற ஒரு நம்பிக்கை தானே, வேற எதுவும் இல்லை. ஆனா October 3 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. கொஞ்சம் நாள் புதிய படைப்பு, அது எந்த சந்தேகமே இல்லை. துணிச்சலான படைப்பு. எப்ப ஏன்னா ரெண்டாவது நீங்க சொன்ன கருத்துல டைட்டில மாத்தின்னு சொல்லிப்பானே செஞ்சிருக்கிறேன். ஏன்னா அதுவே ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் தான். இல்லை சார், அந்த மாதிரி எந்த இஷ்யூ வரல சார். அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் வரல சார். சந்தோஷம். இயேசு அருள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.